நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. வேளாண் துறை வாடகை வாகனம் ஆமை வேகத்தில் செயல்படுகிறது என்று விவசாயிகள் கடும் குற்றச்சாட்டாக எழுந்துள்ளது. தமிழக முதல்வர் அவர்களின் ஆணைக்கிணங்க விவசாயிகள் பயன்பெறும் வகையில் அனைத்து மாவட்டத்திலும் டிராக்டர், மினி டிராக்டர் விவசாய பணிகளுக்காக உழவு செய்வதற்கு குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும், விவசாயிகள் இயந்திர வாடகைக்கு தேவைப்படும் குறைந்தது 36 மணி நேரத்திற்கு முன்னதாகவும் அதிகபட்சமாக 15 நாட்களுக்கு முன் பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவித்திருந்த நிலையில், வேளாண்மை பொறியியல் துறையின் இயந்திரங்கள் விவசாயிகளின் வயல்களில் பணியில் ஈடுபடுத்தப்படும் பொழுது வாடகையினை நிமிட அளவில் கணக்கீடு செய்து கொள்ளப்படாமல் முழு மணிக்கணக்கில் மட்டுமே வாடகையாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று நிபந்தனையுடன் உழவு முதல் அறுவடை வரை மற்றும் அறுவடைக்கு பின் தேவைப்படும் அனைத்து விவசாய பணிகளுக்கும் தேவையான விவசாய கருவிகளை இயக்குவதற்கு டிராக்டர் பயன்படுத்தப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து வேளாண் துறையின் மூலம் ஆன்லைனில் பதிவு செய்து வாடகை பெற்று வந்த நிலையில், இவ்வியந்திரம் விவசாய கருவிகளுடன் அரசால் நிர்ணயிக்கப்பட்ட குறைந்த வாடகை அடிப்படையில் மணிக்கு ரூபாய் 500 என்ற விதத்தில் விவசாயிகளுக்கு வாடகை வழங்கப்படுகிறது என்று கூறிவிட்டு ஆமை வேகத்தில் செல்வதாக குற்றச்சாட்டு. விவசாயிகள் தனியார் வாகனங்களை விட வேளாண் துறை வாகனங்கள் மிகவும் ஆமை வேகத்தில் செல்கிறது. அரை மணி நேரம் உழவு செய்கின்ற இடத்தில் 1.5 மணி நேரம் உழவு செய்து வேளாண் துறை வாகனம் செயல்பட்டு வருகிறது என்று விவசாயிகள் குற்றச்சாட்டாக வைத்துள்ளார்கள். இதனை துறை சார்ந்த உயர் அலுவலர்கள் மற்றும் வேளாண் துறை அமைச்சர் அவர்கள் மேலும் முதல்வர் கவனத்திற்கு கொண்டு சென்று விவசாயிகள் பாதிப்படையாத வண்ணம் விவசாயிகளுக்கு சரியான வேகத்தில் டிராக்டர்கள் செயல்பட வேண்டும் என்றும் விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 21 செய்திகளுக்காக திருவண்ணாமலை மாவட்டத்திலிருந்து ராகுல்.